நான் உங்களுக்கு உபவாசம் எடுக்க சொன்னேன். ரெண்டாவது யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை படிக்க சொன்னேன். அதனால எத்தனை பேர் படிச்சீங்க? எத்தனை பேர் படிச்சீங்க? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். ஒரு வசனம் இருக்கு, நான் நினைக்கிறேன் லூக்கா புஸ்தகம் 4:18 நினைக்கிறேன். நித்தியம் அந்நித்தியம். ஓகே, நித்தியம் அந்நித்தியம். நீங்க பார்க்காதெல்லாம் என்னென்ன நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது அந்நித்தியம். அந்நித்தியம் விஜயன் கேளியா? பார்க்கறதெல்லாம் அந்நித்தியம். பார்க்காத what you see is temporary, what you don't see is eternal. அப்படின்னா என்ன? ரட்சிப்பு, நம்முடைய ரட்சிப்பு வந்து இட்டர்னல், அது அழிவுள்ளது. மற்ற காரியங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். அதனால இன்னைக்கு வந்து முக்கியமாக நம்ம ரட்சிப்பு பற்றி தான் அதிகமாக நான் பேச விரும்புகிறேன். ரட்சிப்பு பற்றி. ஓகே, யூ மஸ்ட், நீங்கள் பைபிள் என்ன பைபிள் உங்கள்கிட்ட இருக்கே, நீங்கள் அதை தொடர்ந்து தான் ஆகணும். நீங்கள் ஓகே, அது உங்களுக்கு படிக்க சொல்ல போகிறேன். கோவப்படாதீங்க. ஏன்னா பைபிள் ஸ்டடியில் வந்து both of you. I want to see the power of that. Close the book. ஓகே ஓகே, நாளுக்குன்னா முக்கியமான வந்து ஓல்டர் மெம்பர்ஸ் சரசு, மேரி, சாமியல் அண்ட் அண்ணா மேரி கேட்குறீங்களா? சரி, கேளுங்க. ஓகே, நான் பைபிள் பாருங்க. யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1லிருந்து 6 வரை படிக்கிறீங்க. யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தார். அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். 3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பார்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிப்பது பிறக்கக்கூடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். 6. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஜெபிப்போம். தேவனே, உன் அன்புக்காக உன்னுடைய நன்றியோட சோத்திருக்கிறேன் ஐயா. நம்ம பாவத்துக்காக மறித்து நம்மளுக்கு ரட்சித்ததுக்காக நமக்கு கொடி சொல்கிறோம் ஐயா. இந்த கால வேளையில் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஏசப்பா ஒவ்வொரு உள்ளத்தில் பேசி நம்மளை பலப்படுத்தும். எல்லா தடைகளும் நீக்கி போட்டு இயேசு மட்டும் நம்ம மத்தியில் உயர்த்தப்படுத்தாம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். இதில் ஒரு முக்கியமான காரியம் ஜக்கேயு. ஜக்கேயு வந்து இவர் யாருன்னா, இவர் வந்து ரிலீஜியஸ் லீடர். யூதர்களுக்கு பெரிய லீடர்னா
பாஸ்டர். ஆனா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் வந்து இயேசு என்ன செய்யறாருன்னா இயேசுவை கவனிச்சுட்டே வந்திருக்கிறாரு. ரொம்ப கவனிச்சிருவார். இவர் நல்லா படிச்சிருக்கிறாரு. எத்தனை டிகிரி வச்சிருப்பார் தெரியல. யூதருக்கு ஒரு பாஸ்டராக நீங்க நல்லா படிச்சிருக்கணும். ஆனா இது ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ராத்திரியில ஆண்டவர் ராத்திரியில ஆண்டவர் வீட்டுக்கு போனார். ஓகே, அவர் வந்து மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் ஜாப். ரொம்ப யூத் லீடர் மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர் மீன்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்டபிள் ஜாப். ஆனா அவனுக்குள்ள ஒரு என்ன இல்லைன்னா சமாதானம் இல்லை. பகல் இருக்கு, உலகத்தில் எல்லாம் இருக்கு, ஆனா அவர் உள்ளத்துல சமாதானம் இல்லை. ஆனா இயேசு அவர் பார்க்க சில காரியங்கள் சொன்னாரு. நீ ஒரு டீச்சர், கடவுள் உங்கள்கிட்ட இல்லாட்டி நீ இதே மாதிரி நீ செய்ய மாட்ட, அவ்வளோ தெளிவா சொன்னாரு. ஆனா இந்த ஜக்கீக்கு என்ன குறை இருந்துச்சு, என்ன நினைச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எல்லாம் இருக்கு, என்ன இல்லைன்னா பிரின்ஸ் ஆஃப் பீஸ் இல்லை. பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு அவன் கூட இல்லை. ஒரு வசனம் இருக்கு, எழுதி கொள்ளுங்க. ஐசையா 9:6. ரொம்ப அப்படிதான். அதான் சினிமாக்காரர் பாட்டு பாடுறாரு, எத்தனை கோடி பணம் இருந்தா கூட நிம்மதி வேணும். உலகத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உலகத்துல எவ்வளோ பெரிய படிப்படினா நிம்மதி இல்லை. எங்க பார்த்தா குடிச்சுட்டு இருக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் என்ன செய்துட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் புருஷன் விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்றாங்க. நடக்குது. 2வது புருஷன் மனைவி விட்டு 2வது கல்யாணம் செய்யறாங்க. மனைவி கொடுத்து கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க. எதனால இப்படி செய்யறாங்க? மனைவி நீங்க மாத்திட்டா உங்களுக்கு சமாதானம் வந்துடுமா? நீங்க புருஷன் நீங்க மாத்திட்டா சமாதானம் வந்துடுமா? இல்ல. அப்போ ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், உலக ஜனங்கள் வந்து இங்க போறாங்க சமாதானத்துக்காக. ஓகே, அப்புறம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன வார்த்தை சொன்னாருன்னா, நான் நினைக்கிறேன் ரெண்டு வார்த்தை சொன்னேன். 3வது வசனம் 5வது வசனம் படிக்கிறீங்களா? இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உணர்ந்து சொல்கிறேன் என்றார். 5வது இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உணர்ந்து சொல்கிறேன். இப்போ நீங்க மறுபடி பிராவிட்டாட்டி தேவன் ராஜ்யத்துல உட்கார்ந்துருக்கீங்க. தேவ ராஜ்யத்துல நீங்க போக மாட்டீங்க, உள்ள பார்க்க முடியாது, நுழைய முடியாது. அப்போ மறுபடி பிறக்கணும்னா அது என்னங்க? நிக்கதேமு அவ்வளோ படிச்சிருக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, எப்படி நான் வயசாச்சு, எப்படி 2 தரம் தாய் வயிற்றில போக முடியுமா? அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. நல்ல இது வந்து நீங்க சும்மா ஒரு புக்கு மாதிரி நீங்க படிக்கணும். இது வந்து மகத்துவம், தேவனுடைய மகத்துவ வார்த்தை. ரொம்ப பயபக்தியோட நீங்க. It took me 53 years இந்த வசனத்தை கண்டிப்பா அவர் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு, ஆவியில பிறக்கிறவர் ஆவியாக இருப்பாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் நீங்க அவங்களுக்கு எனக்கு நீங்க மாம்சத்துல பிறந்துட்டீங்க. மாம்சம் பரலோகத்தில் போக முடியுமா? மாம்சம்
அப்போ நீ ஆவியா மாறணும். அதான் ஆறாவது ஆவியா இருக்கிறவர் ஆவியா அண்டர்ஸ்டாண்ட். எப்படி ஆவியா நீங்க மாறணும்? நான் சொல்லிக் கொடுத்த நான் சொல்லிக் கொடுத்த மனசுல வச்சிருக்கேன். சவுல் ஆண்டவர் சந்திச்ச பிறகு சவுல் அவர் சந்திச்ச 9வது அதிகாரத்தை நான் பேசிட்டு நீங்க வாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க பாருங்க. சவுல் வந்து போலாக மாறினாரு. எதனால தெரியுங்களா? அவரு ஆவினால பிறந்த. ஆவினால பிறந்தா சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுத்த நான் இருக்கிறேன். யோவான் 1:12 யோவான் புஸ்தகம் 1:12 தயவு செய்து எழுதி கொள்ளுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரை விசுவாசிக்கிறதுன்னா ஒரு அப்படி இருக்கு படியா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம். அப்போ இயேசு உங்க உள்ளத்துல வந்துட்டாரு. இயேசு எப்படிப்பட்ட இயேசு? யாரு? ஆவிக்குரிய மனுஷன். அவரே ஆவி. You know he is the spirit and you are a spirit being. understand? ஆனா உலக ஜனங்கள் இது தெரியாம இருக்கிறாங்க. அப்போ சவுல் வாழ்க்கையில என்ன நடந்து தெரியுங்களா? என்ன நடந்துங்க? இயேசு வந்த உடனே அப்போஸ்தலர் புஸ்தகம் 13 6வது வசனம் எழுதி கொள்ளுங்க. 6-8 தெரியல. அவரு வேற மனுஷனாக மாறினாரு. சவுல் போலாக மாறிட்டார். ஒரு கிறிஸ்தவர் ஆயிட்டாரு. எதனால? ஆவியில பிறந்தனால. அப்போ ஆவியில நீங்க பிறந்திருக்கிறீங்களா? இப்போ பிறந்தீங்க. இதுதான் இன்னைக்கு நான் பேச போறோம். அப்போ இது ஓகே. 5வது வசனத்துல அழகா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆவினால பிறக்கணும். அப்போ ஆவினால பிறக்கணும். உங்க இயேசு உங்க இருக்கிறாரு, உங்க உள்ளத்துல இருக்கிறாரு. அப்போ எதுக்காக ஆண்டவர் உலகத்தில் தேவ ராஜ்யத்தில் இந்த பிறக்க சொன்னா? ஐக்கியம். இப்போ கடவுள் வந்து உங்களுடைய ஐக்கியம். நீங்க மாம்சத்துல கடவுள் வந்து ஆவியா இருக்கிறாரு. அப்போ மாம்சம் ஆவி பேச முடியுமா? நீ கடவுள்கிட்ட இருந்து எவ்வளோ பாட்டு பாடு என்ன செய், கடவுள் அவர் பேச முடியாத உங்ககிட்ட இருந்து. பேசினா எங்க பேசுவாரு? உங்க ஆவி கிட்ட பேசுவார். பெரியதா நான் சொல்லுது ஆவி. அப்போ நோயில கஷ்டப்படும் போது ஆண்டவர் திட்டப்பட்டமா சொன்னார் என்கிட்ட, இந்த நோய் ஒரு ஸ்கிரிப்சர் மூலமா இந்த நோய் என் நாம மகிமைப்படுத்திக்காக நடக்குது. என் நாம மகிமைப்படுத்திக்காக நடந்துருக்கு. பாருங்க எவ்வளோ இதை நம்ம ஆவியில பரப்பணும். புரியுது என்ன சொல்லுது? அப்போ 2வது மனுஷன் பாருங்க. அப்போ இது ஜக்கேயை பற்றி சரி நிகோதேமஸ் கொஞ்சம் நேரம் முடிச்சிருப்போம். முடிச்சுட்டு 2வது மனுஷனை பற்றி தியானிக்கும். அதே பிரச்சனை. இந்த மனுஷன் கடவுள் தேடிட்டு போனாரு எல்லாருக்கும். ஆனா அவர் சமாதானம் கடவுள் உள்ளத்தில் இல்லை. அதனால ஆண்டவர் தேடிட்டு போனாரு. அப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நிகோதேமஸ் பற்றி நாம் பேச போறோம். அவரு எப்படி ரட்சிக்கப்பட்டார்னு. இன்னைக்கு வந்து ஜக்கேயை பற்றி கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போறோம். ஜக்கே லூக்கா புஸ்தகம் 19வது அதிகாரம் 1-9 வரை. ஓகே. ஜக்கேயு அவர்
ஓகே, நான் இந்த தயவு செய்து எழுதி கொள்ளுங்க. சக்கை வந்து யாரு? நாமினல் கிறிஸ்டியன். Even know what nominal Christian? Nominal Christian means I, myself, my wife, we all nominal Christians. Nominal Christians na we believe in Jesus Christ, we believe other God. அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம். ஜக்கை வந்து பாருங்க, ஒரு நல்ல பதவியில் இருக்கிற படிச்சுற நல்லா இருக்குமா? ஒன்றுல இருந்து 5 வரை படிச்சிருக்கா? அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகவே ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சபையில் ஏற்பட்ட ஒரு மனுஷர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் 4 அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினார். 5 இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஓகே, கேளுங்க. கிறிஸ்டியானிட்டியில வந்து 3 கூட்டம் மலேசியால இருக்கு. 3 கூட்டம். நம்பர் 1970ல எல்லாம் குழுவங்களை வந்து எல்லாம் நாமினல் கிறிஸ்டியன். நாமினல் கிறிஸ்டியன்னா சுகடி கொடுப்பாங்க, பிராண்டி கொடுப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, நாமினல் ஏசு விசுவாசிக்கிறாங்க. ஜக்கை வந்து அவர் கிறிஸ்தவம் சொல்லி கிறிஸ்தவம். ஆனால் அவர் பற்றி என்ன எழுதிருக்குன்னா, நல்ல பதவி அவருக்கு இருக்கு. 2வது நிறைய பணம் வச்சிருக்கிறார். பாருங்க, பணம் இருக்கு, வீடு இருக்கு, காடு இருக்கு. மனுஷனுக்கு அவருக்கு என்ன குறை இருக்கு சொல்லுங்க? என்ன குறை இருக்கு சொல்லுங்க? எல்லாம் இருக்கு. ஆனா அவர் வாழ்க்கையில மன நிம்மதி இல்லை. அப்போ அப்படி என்ன செஞ்சார்னா, பாருங்க, இயேசு பாருங்க எவ்வளோ பரிசு. இதுதான் பரிசுத்த ஆவி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எந்த வழியில நீங்க போகணும், ஆளுங்களை சந்திப்போம் சொல்லி ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் பாருங்க அந்த வழியில என்ன அந்த ரோடு ஜெரிகோ வரணும். ஜெரிகோ ஐயா, அந்த வழியில் போகும்போது ஆண்டவர் தெரியும், வாட்ஸ்அப்பில் தெரியும், அங்கே ஒரு ஆள் காத்திக்கிட்டே இருக்கிறாங்க. வந்தவர் அவரை வந்து பாருங்க, வாஞ்ச பார்த்தீங்களா, என்ன இந்த இயேசு பற்றி சொல்றாங்க, என்ன எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அப்போ சரியான கூட்டம். அந்த கூட்டத்தில் என்ன செஞ்சாருன்னா, மரத்து மேலே ஏறிட்டாரு. மரத்து மேலே ஏறி அப்போ அண்ணா பார்த்தோன்னே ஆண்டவர் சொன்னாரு, சீக்கிரமா இறங்கி வா, நான் உங்க வீட்டில் நான் சொல்றேன். அப்போ 2வது born again me புதிய ஏற்பாடுல வந்து கடவுள் வந்து மனுஷன் கூட இருந்தார். தெரியுதா? God was Moses, God was Elijah, God was all with only now. ஆனா புதிய ஏற்பாடுல வந்து ஆண்டவர் ஒரு வசனம் இருக்கு, எழுதிக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனம். அந்த கடவுள் பூமியில சிலுவையில மறிக்கும் போது அவரு உங்க வீடு உங்களே அவரு பர்ச்சேஸ் பண்ணிட்டியோ, பர்ச்சேஸ் யோர் ஹார்ட், பர்ச்சேஸ் யோர் பாடி அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. நீங்க வீட்டில் போய் என்ன படிக்கணும் தெரியுங்களா? 1 கொரிந்தியர் புத்தகம் 15 என்னன்னா 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1 Corinthians chapter 6 verse 19 and 20. See, very important. கடவுள் வந்து
அவர் உங்க வீடு வாங்கிட்டாரு, அவரு உங்க வீடு உள்ள தங்குறதுக்கு தான் அவரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஜக்கேயு பார்த்துட்டு சீக்கிரமா இறங்கி வா, உரிமையோட பேசுறாரு, சீக்கிரமா இறங்கி வா, உங்க வீட்டுல நான் தங்க வேண்டும். உரிமை, ஏன்னா உங்க வீடு அவர் வாங்கிட்டாரு, புரியுதா? அவர் வீடு வாங்கிட்டாரு. அப்போ அந்த வீடுக்கு அவரு தங்கறதுக்காக சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்க வேண்டும். அப்போ ஓகே. அப்போ 6வது வசனம் தான் 5 படிச்சிட்டு இல்லையா? Did you read 5? ஓகே. 5 என்ன? சீக்கிரமா இறங்கி தான் நான் உன் வீட்டுல தங்க வேண்டும். 6வது வசனம் தயவு செய்து கேளுங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். 6வது வசனம், அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனார். ஓகே, கேளுங்க. நீ கடவுள் வீட்டுக்கு வர வேண்டும்னா நீ யாரு? நீங்க யாரு? பாவி. நீங்க பாவி. அப்போ நீங்க கடவுள் கிட்ட போக வேண்டும்னா உங்க பாவம் நீங்க அறிக்கை செய்யணும். 1 ஜான், சரி, நீங்க பைபிள் எடுத்துட்டு வரலையா? பைபிள் எடுத்துட்டு வாங்க. See, master Bible. You see so many things. சின்ன பைபிள் வாங்குவீங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் பைபிள். பாருங்க, சீக்கிரம் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ சீக்கிரமா, ஓகே, சீக்கிரமா சந்தோஷத்தோட நீ தேவ ராஜ்யத்தில் நீங்க போட முடியாது. எப்படி? நீ மறுபடி பிறக்க வேண்டும்னா உங்க பாவம் அறிக்கை செய்யணும். 1 யோவான் 1 John chapter 1 verse 9 தயவு எழுதி கொள்ளுங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஓகே. அப்போ சந்தோஷத்தோட பாவம் அறிக்கை செய்து சந்தோஷத்தோட இயேசு வீட்டுக்கு கொண்டு போனாரு. நல்ல கவனிச்சுங்க, இயேசு உங்க வீட்டு உள்ள வந்துட்டாரு. இங்க இருக்கிறாரு, உள்ள வந்துட்டாரு. This is very very important in our Christian life. வந்த உடனே ஏழாவது வசனத்தை படிங்க. அதை கேட்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனான் என்று முறுமுறுத்தார்கள். ஓகே, பாருங்க, இந்த மாதிரி காரியங்கள் ஒரு வசனம் நான் உங்களுக்கு காமிக்கிற படிங்க. மத்தேயு புஸ்தகம் 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் அளித்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் அவர் சொன்னாரு, பெரிய பெரிய டாக்டர்ஸ் லாயர் படிச்சிருக்காங்க, அவளுக்கு கண் மூடப்பட்டிருக்கு. இது அவங்க தெரியாது. அவங்க கேட்டா அவங்க சொல்ல இவ்வளவு பைத்தியக்காரங்களா? இயேசு சொன்னா பைத்தியக்காரங்க சொல்லுவாங்க. Hide them and reveal it to the babes. Okay. அப்புறம் ஓகே,
அப்புறம் என்ன நடக்குது தெரியுங்களா? இயேசு எட்டாவது வசனம் படியா. சபையோ நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கியுள்ளனா, நானே தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஓகே மேலுங்க. ஓகே மறுபடி படியா. சபையோ நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாயிலும் அநியாயமாக வாங்கினதுண்டாக நானே தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ஓகே, அப்போ இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டீங்க. அப்போ நான் சில பேர் 40 வருஷம் சபையில் இருக்கிறீங்க, 30 வருஷம் இருக்கிறீங்க, 20 வருஷம் இருக்கிறீங்க. இந்த கடவுள் அந்த இயேசு இப்போ நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஏற்றுக்கொண்ட நான் இது ஜக்கேவுடைய சாட்சி, என்னுடைய சாட்சி, அது ஒரு சாட்சி. எனக்கு ஜக்கீல் போல தான் நான் உலகத்தில் வாழ்ந்திருந்தேன். சர்ச்சுக்கு போகிறது எல்லாம் செய்வோம், சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சுக்கு போகிறதுக்கு பைபிள் இருக்காது. பைபிள் இருக்கிற பாஸ்டர் அங்கே இருந்து பைபிள் படிப்பார், நம்ம கேட்போம். அது ஒரு மதம் நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் இப்போது நான் என்ன டேட் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. மே மாதம் ஸ்டீவன் கூட wedding in 21st that day அதில் நான் அந்த ஒரு குடும்பம் அன்றைக்கி அழைப்பாங்க. அவர் சொன்னார், நான் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் போயிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இந்த சர்ச்சில் ஒரு பாஸ்டர் அங்கே என்னமோ அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, என்னமோ தெரியல, அங்கே போய் பார்ப்போன்னு பண்ணாங்க. நான் போனேன். கூட போன உடனே எத்தனை மாதம் நான் சபைக்கு போயிட்டு இருக்கிறேன், யார் அந்த மாதிரி என்கிட்ட பேசலை. பாஸ்டருக்கு 25 வயசு, எனக்கு 37 வயசு. அங்கே இருந்து நான் பாஸ்டர்ஸ்லாம் எங்கி போட்டு ரோப்ஸ்லாம் போட்டுருப்பாங்க. நான் அவர் சொன்னால் அங்கேருந்து சொல்கிறாரு, உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும்னா மின்னுக்குமா. அப்படிதான் மின்னுக்கு கதறி கதறி அழுது மின்னுக்கு போனேன். அவர் சொன்னாரு, God loves you but hates your sin. உங்க பாவத்தை வெறுக்கிறாரு. வா, உங்களுக்கு ரட்சிப்பு ஜபம் செய்ய போறேன்னு ரட்சிப்பு ஜபம், பாவம் மன்னிப்பு அறிக்கை செய்த உடனே ஒரு மறக்க முடியாத சமாதானம் என் உள்ளத்தில் வந்துச்சு. மறக்க முடியாது. அப்போ நாளைக்கு நாளை யார் என்ன சொல்லல, லாட்டரி வாங்கக்கூடாது, சினிமாவுக்கு போகக்கூடாது, யாரும் என்ன சொல்லல. நாளைக்கு வாழ்க்கை மாறிக்கிட்டே போகுது. இயேசு போல மாறிக்கிட்டே போச்சு. அப்போ கிறிஸ்டியானிட்டி ஒரு மதம் இல்லை. நீங்க எத்தனை வருஷம் சபைக்கு வர்றீங்க, நல்லது. கஸ்மபாபுறது நல்லது. ஆனா உன் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா? இயேசு நீங்க மறுபடி பிறந்து இருக்கிறீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். நான் சரிங்களா? அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். அந்த பாஸ்டர் ஜெபிச்ச மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஜெபிக்க போறேன். ஜக்கீவ் எப்படி ஜெபிச்சாரு? என்ன ஜெபிச்சாரு? பாவ ஜக்கீவ் பாவ அறிக்கை செய்தார். என்ன ரோமன் யோவான் 9வது வசனம். அப்போ
இன்னைக்கு நீங்கள் நிறைய சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் இயேசுவை கூப்பிட்டு பாபாக்கே செஞ்சுருக்கிறாங்க யாராவது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இயேசு இல்லாதனால தான் பிரச்சனை. இந்த சமாதான பிரபு இன்னைக்கு நீங்க கூப்பிட போறீங்க உங்க வீட்டுக்கு. அவர் வந்தா சூழ்நிலை மாறும். நான் சொல்லுது, அவர் வந்தா சூழ்நிலை மாறும், உங்க வாழ்க்கை மாறும், உங்க பிரச்சனை மாறும், எல்லாமே மாறும். ஏன்னா அந்த சமாதான பிரபு என்ன, அவர் யாரு சொல்லுங்க. சமாதான பிரபு படிச்சிருக்கீங்களா யாராவது? சரி, ஐசையா 9:6 படிச்சிருக்கீங்களா? கை தூக்குங்க, கை தூக்குங்கக்கா. சரி, படிங்க. வெரி குட், படிச்ச நல்லதா, குட், வெரி குட். பாருங்க, சமாதான பிரபு என்னென்ன கொலைக்கு சாப்பிட்டு இருக்கு படியா. கேளுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். என்ன தேவன்? என்ன தேவன்? என்ன தேவன்? அப்புறம் நித்திய பிதா. உங்க அப்பா ஜான்சன், your father, you will understand, he is your father. சர்வ வல்லமையுள்ள தேவன் உள்ளத்தில் இருக்கிறார். கல்யாணுக்கு என்ன பிரச்சனைங்க? ஏதாவது பிரச்சனைங்க? கல்யாணம் மாப்பிள்ளைக்கு பிரச்சனை இல்லை. உங்க அப்பா இருக்கிறாரு. எல்லாம் வேலைக்கு பிரச்சனையா? அப்பா இருக்கிறாரு. அப்பா ஒரு வார்த்தை சொல்லட்டும். உங்க அப்பா யாரு? ஏசு அப்பா சொல்லட்டும், என் பிள்ளைக்கு வேலை கொடுனா உடனே கொடுப்பாரு. ஆனா அந்த அப்பா கும்பத்தில் இருக்கிறாரா? இதுதான் இதுதான் மறுபடி நீ பிறக்க வேண்டும். இயேசு சொந்த ரட்சகராக உள்ளத்தில் நீ ஏற்க வேண்டும். ஓகே, நம்ம அறிக்கை செய்ய போற கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன சேர்த்துனா மறுபடி பிறக்க வேண்டும்னா இயேசுப்பா உங்க வீட்டுக்கு வரணும். அவர் சந்தோஷத்தோட அழைத்து கொண்டார். இப்போ பாவம் அறிக்கை செய்து நம்ம இயேசுவே சந்தோஷமாய் வீட்டுக்கு கொண்டு போகிறோம். எல்லாம் கண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாஸ்டர் எனக்கு ரட்சிப்பு ஜெபம் செஞ்ச மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு நான் செய்ய போறேன். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கை செய்யும். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவத்துக்காக, நோய்களுக்காக, சாபத்துக்காக, சிலுவையிலே மரித்ததுக்காக நன்றி. இயேசுவே பாவங்கள் உங்களுடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறேன். இயேசுவே ரத்தத்தினாலே பாவங்கள் கழுவும். என்னை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். இதிலிருந்து நான் உம்முடைய பிள்ளை. என்னை ஆசீர்வதியும், என்னை வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளை எழுதி கொள்ளுங்க. இந்த நாளில நாம் தேவ ராஜ்யத்தில் பிறந்த சொல்லிதான். இந்த நாளில ஆண்டவர் தயவு செய்து எழுதி கொள்ளுங்க. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் நீ செத்த பிறகு கடவுள் நீ செத்த பிறகு ஜீவ புஸ்தகம் திறப்பாரு. அப்போ நிறைய பேர் இல்லாதவர்கள் இருப்பார். ஆனால் இந்த நாளை இன்னைக்கு தேதினா 7ஆம் தேதி ஜூன் மாதம் நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு என் பாவங்கள் அறிக்கை செய்து இதிலிருந்து நான் இயேசுவோட பிள்ளை. கொஞ்சம் பயம் இல்லை. ஹல்லேலூயா. ஓகே, பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? உள்ளத்தில் இருக்கிறாரு. அப்போ கடைசி மாசம் படிச்சிருக்கியா?
லூக்கா புஸ்தகம் லூக்கா புஸ்தகம் 19 8 9 கேளுங்க என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னு. இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஓகே, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கின்றானே. ஆபிரகாம் குமாரன், நீங்க எல்லாரும் கடவுள் குமாரன். நீங்க இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்துச்சு. இயேசு உங்க வீட்டுல இருக்கிறாரு. அப்போ அடுத்தது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவிக்காக நம்ம ஜெபிக்க போறோம். காலையில ஒரு வசனம் எடுத்தோம். காலையில லூக்கா புஸ்தகம் 11:13. தயவு செய்து அந்த பரிசுத்த ஆவி பற்றி எழுதி கொள்ளுங்க. பரிசுத்த ஆவி உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். கேளுங்க எல்லாரும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போதே பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா என்றார். ஓகே, பரிசுத்த ஆவி பாடுங்க. நினைக்கிறேன் 4:18 பாடுங்க. ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவி வந்த பிறகுதான் அடியாலும் அற்புதம் செஞ்சாரு. படிச்சு பாருங்க. லூக்கா புஸ்தகம் 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவோம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுல் கொண்டவர்களை விடுதலையாக்குவோம். பாருங்க, ஆண்டவர் இயேசு என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவி வந்த உடனே அற்புதம் அடையாளம் நடந்துச்சு. அற்புதம் நடந்துச்சு. அப்போ நீங்க கூட நோயாளிகளுக்கு பரிசுத்த ஆவி வந்துச்சுல, நீங்க தாராளமா போய் ஜெபிக்கலாம். நீங்க ஜெபிக்கலாம். பாருங்க பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவி. சரி, நம்ம